இப்போது மாத ராசி பலன் வரிசையில் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பொதுவாகவே இந்த புத்தாண்டு பலன்கள், புத்தாண்டு சித்திரை மாதம். இப்போ இந்த விருச்சகத்துக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத விருச்சக ராசி வந்து கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். விருச்சகத்தில் விசாகம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி. திறம் ராசி, நீர் ராசி, பெண் ராசி. இந்த விருச்சகத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதாவது அந்த ஒரு வேகம், சீற்றம், தேளு, விஷம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது விருச்சகத்தில். மறைமுகமாக இருக்கும், அமைதியாக இருப்பாங்க, ஆக தொட்டா போட்டுரும் அப்படி சொல்கிறது. அதுதான் விருச்சகம். விருச்சகம் வந்து அது பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்கும், ஆக போய் இரண்டனா போட்டுரும் அப்படின்னா. விருச்சக ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, ஆனால் வந்து தொட்டா போட்டுருவாங்க. ரொம்ப வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும், ஆனால் தடுமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது. எந்த முடிவு எடுத்து முடிவின்படி சரியான முடிவும் எடுக்க முடியாது, முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இருக்காது. ஏன்னு கேட்டால் பதட்டம் அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது, தடுமாட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க. ஆண் பெண் இருப்பாளரும் இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஆற்றுக்கு போகக்கூடாது, செல்ஃபிங் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதிவேகமாக இருப்பாங்க, சீற்றமாக இருப்பாங்க, முன்கோபம் அதிகமாக இருக்கும், வேகம் இருக்கும், அடக்கத்தன்மை இருக்கும், அடங்குற தன்மை இருக்காது. இப்படியெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் விருச்சிக ராசியில். ஆக இதில் கொஞ்சம் வேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா விசாகம் குரு நட்சத்திரம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து போட்டு அறுத்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் அனுச நட்சத்திரம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுவாங்க. கேட்ட நட்சத்திரம் எதுக்குமே சேராது, எதற்குமே சேராது. அதனால் பார்த்தீங்கன்னா அது முன்னாடி 6 மாதம் போகுது, பின்னாடி 6 மாதம் போகுதுங்கிற மாதிரியே போயிட்டுருக்கு. கேட்டை கோட்டையை அழித்து கேட்டை நின்று அதற்கு மேல் ஒரு புதிய கோட்டையை கட்டுவதற்குண்டான ஒரு அடித்தளங்கள் எல்லாம் புதிதாக வகுக்கும் கேட்டை. அதனால் இந்த விருச்சகத்தில் வந்து நிறையா நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இருந்தாலும் பொது பலனை நம்ம வந்து பொதுவாக வந்து ஒரு விஷயம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். விருச்சகத்துக்கு 2ஆம் இடத்துக்கூடிய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 6ல் இருக்கார். 2இல் வாக்குஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு 6ல் இருக்கார். 6ங்கிறது அதாவது நோய் நொடி எதிரி, இதுக்குண்டான அமைப்புள்ள போய் அங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எதிரிக்கு சாதகமாக தனக்கு பாதகமாக எதிரிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அதிகமாக நிலவும். இப்போ சனி வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து கும்பத்தில் வந்து சனி மாறி நிற்கிறது வந்து விருச்சிக ராசிக்கு சாதகமான பலன்தான். ஆக போட்டியில் வெற்றி பெறுவீர்கள், ஆனால் போட்டி இருக்கும். பிரச்சனையில் வெற்றி பெறுவீர்கள், ஆனால் பிரச்சனையில் இருக்கும். ஆக கோர்ட்டு, வழக்கு, கேஸு, பிரச்சனைகள், பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து பல விதமான கலராக சில பிரச்சனைகள் எல்லாம் நிறையா போயிட்டே இருக்கும். சனி செவனையான வீட்டில் படுத்திருந்தாலும் கதவை தட்டி வான்னு கூப்பிடணும், வாடான்னு கூட்டிகிட்டு போய் கலராக மாட்டி விட்டு போயிடணும். இந்த மாதிரி இந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக வாயை கொண்டே வம்பு வரும். சில பிரச்சனைகள் வந்து நான் தான் சொல்லணும், தெரியாது சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறையா விஷயங்கள் வந்து கொஞ்சம் போட்டு பார்க்குறது, போட்டு வாங்கிறது, இப்படியெல்லாம் நிறையா சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு சுகஸ்தானம் 4ஆம் பாகிறது வீடு, மனை, இடமாற்றம், இதுக்குண்டான அந்த வழக்கு பிரச்சனைகள், இதுக்குண்டான சில பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். நிதானமாக கையாளுங்கள். இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக இருக்கும். ஆனால் சித்திரை ஆரம்பங்கிறது சில பிரச்சனைகள் எல்லாம் தாண்ட வேண்டியது இருக்கும். அதனால் மெதுவாக, மௌனமாக, அமைதியாக உங்கள் காரியத்தை நிறைவேற்ற காத்திருங்கள். மௌனமாக நீங்கள் ஜெயிக்க காத்திருங்கள், பொறுமையாக நீங்கள் வெற்றி பெற காத்திருங்கள், நிதானமாக. ஆக இவ்வளவு சூழல்களை எல்லாம் விருச்சிக ராசி அன்பர்கள், ஆண் பெண் இருபாலருமே நிதானம் தேவை. படிப்பு 4ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் 4இல் செவ்வாயும் சனியும்
ஆக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலையான வீடு கும்பத்தில் வந்து சனி உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு அமோகமான வெற்றி, நல்ல சிறப்பான ஒரு வெற்றி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வந்து வெற்றி பெறுவீர்கள், வலிமை பெறுவீர்கள், சிறப்பு வாய்ப்புகள் எல்லாம் இருக்க போகிறது உங்களுக்கு. ஏன்னா விருச்சிக ராசியில் ஒரு அமோகமான ஒரு வாய்ப்பு இருக்கும். விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இதையெல்லாம் கடந்த ஒரு ஞானம், அதனால் வந்து அருமையான ஒரு வாய்ப்புகள் வந்து வெற்றி பெறுவீர்கள். அப்போ வந்து இப்போ செவ்வாய் சனி, அப்போ வந்து ஆர்ட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க, கெமிக்கல்ஸு ஆர்ட்ஸு மெடிக்கல்லு இதுக்குண்டான ஒரு வாய்ப்பு, கல்வி இதுக்குண்டான ஒரு அமைப்பெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஆண் பெண் இருபாலாருமே. ஆக நிச்சயமாக பள்ளி மாணவ மாணவிகளே, நீங்கள் இப்போது இந்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சி நல்ல தேர்ச்சியாக நினைக்கிற மாதிரி உங்களுக்கு சாதகமான ஒரு ஈஸியான கொஷின் வர்றது, அதற்கு வந்து அந்த ஆன்சர், அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் ஆக ஈஸியான ஒரு தோரணையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் அமைகின்றது கிரக சூழ்நிலையை பார்க்கும்போது. ஆக முடிந்தளவு வந்து தைரியமாக முன்னேற்றம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தைரியமாக அந்த தடைகளை எல்லாம் எதிர்கொண்டு சமாளித்து நீங்கள் வந்து வெல்லப்போகிறீர்கள். வெளிநாடு பயணம், வெளியில் தங்கி படிக்கிறது, ஆக பரீட்சையில் வந்து இப்போ 10th 10th பாஸு, அடுத்து +1 +2 இப்படி மாதிரி வந்து நல்ல முன்னேற்ற பாதையில் நகர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு இருக்கும். அதே போல் 7க்குடைய சுக்கிரன் சாதகமாக ராகுவோடு தொடர்பு கொண்டதுன்னா, ஆக 7ஆம் இடத்துக்குடையவர் அப்படின்னா கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும். அலைஞ்சாலும் வரன், அதாவது திருமண வாய்ப்பு, திருமண வயதில் உள்ள நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இது நடந்து கொண்டிருக்கும், பார்த்து கொண்டு இருப்பார்கள், கவனித்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் இது வந்து மே ஜூன் வைகாசிக்கு மேலாக திருமண காரியங்கள் எல்லாம், நல்ல காரியங்கள் எல்லாம், சுபகாரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆக நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு காலகட்டம். 5ல் ராகு சுக்கிரன் புதன் இருக்கும் காலம், புத்திரஸ்தானம், குழந்தை பாக்கியம் இதுக்குண்டான வாய்ப்பு. தடைகள் ஆக இதுவரை வந்து நிற்கலை, தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்குது, கிடைக்கல, தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலு, மெடிசனு, மருத்துவம் இது சார்ந்த சில பிரச்சனைகள் எல்லாம் இதெல்லாம் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம். அரசியல்வாதிகள் எல்லாம், அதாவது 4ஆம் பாகத்தில் வந்து செவ்வாய் சனி இருந்தாலே சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ அரசியலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடல் தாண்டி தொலைதூரம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போய் போட்டி போடுறது, பொலிட்டிக்கலில் வந்து அரசியல்வாதி ஒரு இதில் நிற்கிறது, நிச்சயமாக வந்து மக்களுடைய கோரிக்கை, மக்களுடைய அமைப்பு எந்த விதத்திலையும் மாறும். ஆக மக்களே உங்களை முன்னேற்றுவார்கள், மக்களே வந்து எல்லாமே நிர்ணயம் பண்ணுவார்கள். எல்லாம் உங்களிடையே இருக்கிறது, நீங்கள் தான் நிர்ணயம் பண்ண வேண்டும். அதனால் உங்களுடைய வேகத்தையும் கோபத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு அனுசரித்து கொஞ்சம் ஏற்ற இறக்கும் தேவை, அதை கொஞ்சம் கடைபிடியுங்கள். இந்த வைகாசி மாதம் தொட்டு சிறப்பு யோகங்களை எல்லாம் அள்ளி கொடுக்க போகிறது. ஆக நீங்கள் பக்குவமாக, நிதானமாக, பொறுமையாக இறங்கி அதான் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கடைபிடித்தால் உங்களுடைய காரியம், உங்களுடைய சுயநலம் ஆக நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நல்ல அனுகூலமான பலன்கள் எல்லாம் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி, வாழ்க வளமுடன்.